வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் ஆல் சூல்ஸ் டே சாம்பல் புதன் இதுக்கு நாம் கொடுக்குற முக்கியத்துவத்தை பற்றி நான் பேச போகிறேன். இந்த சாம்பல் புதன், ஆல் சூல்ஸ் டே இதெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? நீங்கள் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா சங்கீதத்திலையும் பிரசங்கிலையும் இறந்தவர்கள், அதாவது நித்திரை அடைந்தவர்களால் இந்த பூமியில் அவர்களுக்கு உண்டான பங்கு முடிந்தது. அதனால் அவங்களோட அவங்களுடைய நினைவுகளை நாம் திருப்பி திருப்பி கல்லறைக்கு போய் அதை பூ போட்டு ஜெபித்து அதிலெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லை. நித்திரை என்பது முடிந்தது, அவர்களால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர்களுடைய மறுரூபமாக்கப்படுற நேரத்தில் தான் நம்ம அவங்கள போய் பார்ப்போம். ஆகவே சாம்பல் புதன், இந்த ஆல் சோல்ஸ் டே இதெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது பண்ணுங்க, தப்பில்லை. ஆனால் அதில் ஏதாவது ஒரு வருஷம் நீங்கள் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா, ஐயோ நம்ம போகலையே, அதுக்குன்னு நீங்கள் வருத்தப்படுவீங்க. அது தப்பு தானே? அதே மாதிரி ஆல் சோல்ஸ் டேனா என் பிள்ளையை போய் பார்க்க என் அண்ணன் வரவே மாட்டேன்றான், இந்த மாதிரிலாம் நம்மளுக்குள்ள வருத்தம் இருக்கும். அதே மாதிரி டைமுக்கு வாங்க, அங்கே வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க, நீங்கள் வரலைன்னா எவ்வளோ பெரிய தப்பு. அதை மாதிரி நம்ம அதை க்ரியேட் பண்ணுவோம். அதாவது பண்பாடு கலாச்சாரமாக ஆக்கிடுறோம். அது எங்கெங்கெல்லாம் இந்த பண்பாடு கலாச்சாரமாக கொண்டு வரமோ அங்கெல்லாம் நமக்கு பிரச்சனை தான். அதுக்காக தான் வேதாமத்தப்படி நம்ம போய்க்கலாமே. ஆல் சோல்ஸ் டேன்னு எதுக்கு செலிப்ரேட் பண்ணணும்? எதுக்கு அதை அவங்கள நினைவு கூறணும்? அதை நம்ம வீட்லேயே நினைவுபடுத்திக்கலாமே. அவங்களுடைய சிந்தனைகள் நமக்கு தேவையில்லை. நமக்கு வேண்டிய சிந்தனைகள் வந்து தேவனுடைய சிந்தனைகள். அவர் தான் நம்மளை வழி நடத்த போகிறார். இவங்க இறந்தவங்க நம்மளை வழி நடத்த போகிறதில்ல. ஏன்னா அவருக்கு 1000 வழிகள் இருக்குது. தேவனுக்கு வந்து நம்மளை வழி நடத்த 1000 வழிகள் இருக்குது. நம்மளுடைய அப்பா நம்மளை வழி நடத்தின மாதிரியோ இல்லை நம்மளுடைய சித்தப்பா வழி நடத்தின மாதிரியோ அவர் நம்மளை நடத்த போகிறதில்ல. அதனால் நம்மளுடைய அப்பா அம்மாலாம் நடந்துக்கிட்ட மாதிரி நம்ம நடக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளை பரிசுத்த ஆவியினர் நடத்துறதுக்கு பல வழிகள் இருக்குது. 1000 கதவுகளை அவர் திறந்து வைப்பார் நமக்காக. அதனால் நம்ம இந்த சாம்பல் புதனையும் இந்த ஆல் சோல்ஸ் டே என்ற நாளையோ நம்ம குறித்து வருத்தப்படவே வேண்டாம். அவங்க இறந்தவங்க சமாதானமாக இறந்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய நன்றியை அந்த இறந்த தினத்தில் பண்ணுறதோட நம்ம முடிச்சுக்கணும். இதை தான் நான் இந்த பதிவில் சொல்ல வந்தேன். நீங்கள் இதை பற்றி ஆலோசனை பண்ணுங்கள், வேதாகமத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.